தமிழ்நாடுக்குள்ள வருவோம். கடந்த கால தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் ரொம்ப பிரபலமாக பேசப்படும். என்ன அப்படின்னா, தெற்குல பாஜகவால் கால் பதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேரளாவும் இன்றைக்கு அந்த இந்த அந்தஸ்தை இழந்துட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் தனித்து நிற்கிறது. உங்களோட பார்வை என்ன? இப்ப வந்து எம்பி கணக்கெடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டை தவிர மீதி 4 மாநிலங்களையும் தெலுங்கானா, ஆந்திரா, கேரளத்துல 1, கர்நாடகம் நிறையவே அவங்க வந்தாச்சு. தமிழகம் கூட வந்திருக்கலாம், பட் அது எலக்ட்ரல் அரித்மேட்டிக் வந்து அவர்களுக்கு சாதகமாக இல்லை. ஆனா கணிசமான அளவுக்கு தங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க. பல இடங்கள்ல 2வதா இருந்திருக்காங்க, தொகுதிகள்ல 2வதா இருந்திருக்காங்க. பெரும்பாலும் அவர்கள் எந்த இடத்துலயும் 3க்கு கீழே போகல. அவருடைய கூட்டணி கட்சிகள் வந்து 4வது இடங்களாம், நாம் தமிழர் 3வது இடத்துக்கு வந்து சில இடங்கள்ல தமிழ் மாநில காங்கிரஸோ அல்லது அமமுகவோ 4வது இடத்துக்கு இந்த 2 இடத்துல வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன், கெஸ் பண்றேன். அதை பார்க்கணும். அதனால இவர்கள் வந்து 2 அல்லது 3 அப்படிங்கிற இடத்துலதான் முடிச்சிருக்காங்க. அது அவர்களுக்கு, அதாவது பாரதிய ஜனதா மட்டும் எடுத்துக்கிட்டா அது ஒரு பெரிய பலம் அவர்களுக்கு. ஒட்டுமொத்தமாக வாக்கு எண்ணிக்கை, கண்டெஸ்டட் ஓட் ஷேர், இது எல்லாமே வந்து அவர்கள் எதிர்பார்த்த எண்ணிக்கை. அவர்கள் வந்து 20க்கு மேல எதிர்பார்த்திருப்பாங்க, அது வரல. அதிமுகவை விட மேல வரலாம்னு நினைச்சிருந்தாங்க. ஐ திங்க் அதுவும் நடக்கல. ப்ராபபிளி ஒரு 2-3% அதிமுகவோட பின்னாடிதான் இருக்க போறாங்க. ஆனால் இது அதிமுகவுக்கும் பெருத்த பின்னடைவு. இப்ப இவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டா, பாரதிய ஜனதா என்ன சொல்லும்னா, நான் வந்து கீழே இருந்து நான் மேல வந்திருக்கேன், நீங்க மேல இருந்து கீழே வந்திருக்கீங்க, 2 பேரும் சம அளவுக்கு வந்திருக்கோம், அல்லது நீ என்னோட கொஞ்சம் மேல இருக்க, ஆனா நான் கீழே இருந்து மேல வரேன், என்னால தொடர்ந்து மேல போக முடியும். இன்னொன்னு வந்து அவங்க வலுவா, இப்ப 2-3 விஷயங்கள் பேசப்பட்டது இந்த தேர்தலுக்கு முன்னாடி. இவர்கள் பிரியும் பொழுது அதிமுகவில் தொடர்ச்சியாக பேசினது 5% கூட இல்லாத கட்சி, 2% கட்சி நோட்டா கட்சி. அது இல்ல அப்படிங்கறத கிளியரா ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ரொம்ப கிளியரா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒண்ணு. அடுத்தது, இவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸ், ஒரு சுமையே தவிர இவர்களால எங்களுக்கு லாபம் இல்லை. இவர்கள் எங்க கூட இருந்தாங்கன்னா முஸ்லீம் ஓட்டெல்லாம் போயிருது, அவர்களுக்கும் ஓட்டு இல்லை, நாங்க அவர்களை ஜெயிக்க வைக்க வேண்டியிருக்கு, அவர்களால எங்களை ஜெயிக்க வைக்க முடியாது, அவர்கள் எங்க கூட இருக்காங்கிறதுனால நாங்க பாவம் பண்ணவங்களாரும் எங்களுக்கு வந்து முஸ்லீம் ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது, மைனாரிட்டி ஓட்ஸே கிடைக்க மாட்டேங்குது, நாட் ஓன்லி முஸ்லீம் ஓட்ஸ், முஸ்லீம் ஓட், கிறிஸ்தவ ஓட் கிடைக்க மாட்டேங்குது, அதனால நாங்க தோத்து போயிடுறோம், பேக் ஃபுட்லயே இருக்கோம், எங்களை வந்து திமுக அடிச்சு ஆடும்போது எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதனால அவங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அப்படி சொல்லுவாங்களா அப்படிங்கறத நீங்க திரும்பி கேட்கணும். ஆனா இவங்க சொன்னதும் நடக்கலங்கிற. இப்ப இவங்க பாஜக தரப்புல என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, ஒரு கட்சியோட எதிர்ப்பு கட்சியா இருக்கிறதுக்கான எதிர்காலம் கிடையாது, திமுக எதிர்ப்பு அப்படின்ற கொள்கை வந்து எடுபடாது, தமிழ்நாடு வந்து அடுத்து திமுக வர்சஸ் பாஜக அப்படின்ற நோக்கியா நகரும் அப்படின்னாங்க. ஆனா 28 அதிமுக தான் 2வது. கரெக்ட், அதுவும் நடக்கல. சோ 2 பேருமே இன் அ சென்ஸ் அவர்கள் முன்வைத்தது நடக்கல. அப்ப இவர்களுக்கு 2 பாசிபிலிட்டி இருக்கு. சரி, நம்ம பிரிஞ்சு 1 வருடம் தான் ஆயிருக்கு, இன்னும் 2 வருடத்துல அடுத்த தேர்தல் வருது 2026. 2026 தேர்தல் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனா பிரிஞ்சே இருப்போம். ஆனா அப்பயும் நம்ம என்ன பண்ணிடுவோம், டிஎம்கே கூட்டணி வந்து ஜெயிச்சிருவாங்க. 2 பேரும் பிரிஞ்சிருந்தா டிஎம்கே கட்டாயமா ஜெயிக்கும். 2 பேரும் சேர்ந்தா அவர்களை தோற்கடிச்சிட முடியும்னு சொல்ல முடியாது, ஆனால் நெருக்க முடியும், நம்ம நிறைய இடங்களை பெற முடியும். ஆனா நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற போட்டினால 2 பேருமே தள்ளி நிப்போம். கட்சியும் வரும் விஜயுடையது. அது வந்து என்ன ஆகுதுங்கிறத வந்து நம்ம வந்ததுக்கு பிறகுதான் சொல்ல முடியும். நாம் தமிழர்னு ஒண்ணு தொடர்ந்து இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 7-8% வந்துகிட்டு இருக்காங்க. பல இடங்கள்ல 3வது இடம் வரைக்கும் வந்திருக்காங்க. அதனால 50,000 80,000 வாக்கு வரைக்கும் வந்திருக்காங்க. சில இதுல லட்சங்கள்லயும் வந்திருக்கா. சோ அவர்கள் வந்து இவ்வளவு நாள் பரப்புரையும் ஒரு தனி வேற ஒரு சித்தாந்தத்தை முன் வச்சு, அது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஏற்புடையதோ இல்லையோ, அவர்கள் தனித்து நிக்கிறாங்க. இப்ப விஜய் என்ன பண்ண போறாரு, அவருடைய நோக்கம் என்னவாக இருக்குங்கிறது அவர் இறங்கி பார்க்கட்டும். அப்ப இந்த குளறுபடிகளுக்கு எல்லாத்துக்கும் நடுவுல இந்த 2 பேரும் நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறத தாண்டியாச்சு, நம்ம ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல இன்னொரு முறை பார்ப்போம், நடக்கிறது நடக்கட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படின்னு சொல்றதுல பாஜகவால் அதை சொல்ல முடியும். இவ்வளவு வருஷமா இருந்தாச்சு,
இன்னொரு 5 வருஷமோ, இன்னொரு 10 வருஷமோ, இன்னொரு 15 வருஷமோ பெரிய முக்கியம் கிடையாது. ஆனால் எடப்பாடியால் இருக்க முடியுமா? இந்த 23, 24, 25% அவர்களுக்கு என்ன ஃபைனலா நம்பர் வரப்போதோ தெரியல. அந்த சதவிகிதம் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல குறைவதற்கான சாத்தியம் இருக்கே தவிர அது கூடுவதற்கு எங்கிருந்து கூட போகிறது? பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே இப்ப தோத்து போயிருக்காங்க இந்த முறை. ஆனா அவர்களுக்கு வேற என்ன வாய்ப்பு இருந்து? அவர்கள் அந்த பக்கம் அதிமுகவோட சேர்ந்திருந்தாலும் பெரிய அளவுக்கு வெற்றி கண்டிருந்திருக்க முடியாது. அந்த நீங்க எல்லாம் சார்ட் எல்லாம் போட்டு பார்த்தா சொல்ல முடியும். ஆனால் இவர்களோடு இருந்தா ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாவது உங்களுக்கு வந்து மத்திய பிரதேசத்துல இருந்து, குஜராத்ல இருந்து உங்களுக்கு 2 MP சீட் வாங்கி தர முடியும். ஏடிஎம்கேனால அதையும் பண்ண முடியாது. அவர்களாலேயே ஒரு MP சீட்டு தான் அப்பப்ப ஜெயிக்க முடியும். அது ரொம்ப ஒரு ஒரு சிக்கலான ஒரு இடத்துலதான் அவங்க இருக்காங்க இப்ப தனிப்பட்ட முறையில. பிளஸ் அங்கிருந்து வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளியில போறதுக்குன்னா டிஎம்கேல போய் ஜாயின் பண்றதுக்கே நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு ஏடிஎம்கேல இருக்கிற ஒருவர் வந்து என்ன நினைக்கலாம்னா, இது ஒன்றும் நமக்கு ஒன்றும் சரிப்பட்டு வராது போல இருக்கே, நம்மளும் வந்து செந்தில் பாலாஜி மாதிரி அல்லது தங்க தமிழ்ச்செல்வன் மாதிரி இங்க எங்க எல்லாம் போயிட்டு நம்மளும் வந்து டிஎம்கேக்கு போனா ஏதோ ஒரு மரியாதையோட ஒரு பதவி கிடைக்கும், ஒரு வட்ட செயலாளர் ஆக்குவாங்க, ஒரு மாவட்ட செயலாளர் ஆக முடியும், ஒரு எம்எல்ஏ சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எங்க அவர்களுக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும் அங்க நம்ம போக முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா ஏடிஎம்கேலே இருந்தா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. பாஜகவுக்கு போனா நமக்கு தாங்கு சக்தி இருக்கு, வயசு இருக்குன்னா பாஜகவுக்கு போகலாம். இன்னும் 5 வருடம் கழிச்சு நமக்கு இன்னும் பெட்டர் வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இப்பவே வந்து அவர்கள் ஒரு ஏறுமுகத்தை காமிச்சிருக்காங்க. இன்னொரு 5%, இன்னொரு 10% அவர்களுக்கு இப்ப கிடைக்கலனாலும் அடுத்து 2029 அப்புறமா வந்து 2031 கிடைக்கலாம். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா அந்த சமயத்துல எடப்பாடி இருப்பாரா, ஏடிஎம்கே இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா? சோ இந்த கேள்விகள் எல்லாமே அடுத்த சில நாட்கள்ல கேட்கப்படும். அந்த கேள்விக்கு யார் எப்படி பதில் சொல்றாங்கிறத பொறுத்துதான் நகர்தல்கள் இருக்கும். இது புரிஞ்சிருச்சுன்னா, இந்த மாதிரி தியரட்டிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் போட்டாங்கன்னா 2 பேருமே பழச மறந்துட்டு நம்ம வந்து 2026 நமக்கு முக்கியம், அதுல திமுக கூட்டணியை ஜெயிக்க வைத்து விடக்கூடாது, அதற்கு ஏற்றாற் போல நம்ம ஒரு ஃபார்முலா போட்டுப்போம். 2026 இந்த மாதிரி காம்பினேஷன்லயும் 2029 இந்த மாதிரி காம்பினேஷன்லயும் நம்ம வந்து தேர்தலில் நிற்போம். மாநில தேர்தலில் அதிக இடங்கள் திமுகவுக்கு, நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்கள் பாரதிய ஜனதாவுக்கு, வித் ஆல் த அதர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர்களால் போக முடியலாம். பாசிபிலிட்டி இருக்கு, ரைட்? அந்த பாசிபிலிட்டியை கொண்டு வர்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங் மீடியேட்டர் தேவை. பாரதிய ஜனதா தரப்புல இருந்தும் கொஞ்சம் இறங்கணும், எடப்பாடியும் இறங்கணும். அப்போ வந்து இந்த மைனாரிட்டி கால்குலேஷன் எல்லாம் வரும். பட் அதோடைய மைனாரிட்டி ஓட்ஸ் எவ்வளவு, அது நமக்கு வரப்போகிறதா? அது எப்படியுமே இன்னொரு பக்கத்துக்கு போயிட்டு இருக்கு ஆல்ரெடி. அது நமக்கு எப்படியும் வரப்போறது இல்லை. அட்லீஸ்ட் நம்ம வந்து 2 பேரும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை ஒன்னா சேர்ப்போம். ஏன்னா நமக்கு அதுக்கான தேவை இருக்கு. அதிமுக தயாரா இருப்பாங்க. பிரச்சனையே வந்து அண்ணாமலைன்றப்போ இந்த முறை அவர் வெற்றியும் பிரச்சனையே அண்ணாமலை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அது வந்து அண்ணாமலையும் குறைத்து மதிப்பிடுவது, பாரதிய ஜனதாவையும் குறைத்து மதிப்பிடுவது. ஏன்னா இந்த இடத்துல பாரதிய ஜனதாங்கிறது அண்ணாமலை மட்டும் கிடையாது, மத்திய தலைமை. இப்ப மத்திய தலைமையே தங்களுடைய தாட் நிறையவற்றை மாற்ற வேண்டியிருக்கு. மத்தியில் அவர்கள் தொடர்ந்து தமிழகத்துடைய தேவை இல்லாமல் ஜெயித்து கொண்டிருந்தா அவங்களுடைய திங்கிங் வேற. இது 5வது பெரிய மாநிலம் சீட் வைஸ். அப்படி இருக்கும்போது இன்னும் இதை விட்டு வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இப்ப இங்க ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும். கொண்டு வரலன்னா அதோடைய லாஸ் வந்து முழுக்க முழுக்க பிஜேபிக்கு தான். அதை அவர் ஏற்கனவே பார்த்துட்டாங்க. இப்ப நம்ம பார்த்த மாதிரி வந்து நமக்கு 3 பெரிய மாநிலத்துல பெரிய சிக்கல் இருக்கு, 4வதுலயும் கொஞ்சம் சிக்கல் இருக்கு, அடுத்து 5வது இதுல ஏதாவது பண்ணி ஆகணும். இதை விட்டுட்டோம்னா 40 சீட்டு அப்படியே வெளியே தொங்கிட்டு இருக்கும். அதனால அது ஏதோ ஒரு காம்ப்ரமைஸுக்கு வருவாங்க, அண்ணாமலை இன்க்ளூடட் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. அப்ப இப்ப நடந்து முடிந்த தேர்தல், இந்த தேர்தலை வச்சு பாக்குறப்போ பாஜக ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல, அண்ணாமலையும் வெற்றி பெறல. அப்படி பாக்குறப்போ ஊடகங்களால ஓவர் ரேட் செய்யப்பட்ட தலைவரா அண்ணாமலை, அல்லது அவர்களுடைய லாங் டேர்ம் பிக்சரா வாக்கு வங்கி, அதாவது எந்த ஒரு திராவிட கட்சியோட துணை இல்லாம வாக்கு வங்கியை அதிகரிக்கிறதுக்கான ஒரு நல்ல பாத்திரம் தான் போறாங்க, எப்படி பார்க்கலாம்?
இது வந்து ரெண்டாவதாக தான் பார்க்கணும். நிச்சயமாக அண்ணாமலையே நீங்க அவர்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டாங்க அவர்கிட்ட. அவர் சொன்னது, நாங்க 2 இலக்கங்களில் அண்ட் ஹை 2 டிஜிட் பர்சன்டேஜ் ஓட் பர்சன்டேஜ் தான் சொன்னாரு. ஏன்னா அவருக்கே தெரியும் இது வந்து தனித்து சீட்டுகளை பெறுவதுங்கிறது அவ்வளவு எளிதல்லன்னு. ஒரு பக்கம் 45% பிளஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே குறைத்து மதிப்பிட முடியாது. தேர்தல் ஹீட்ல நீங்க பேசுறது வேற, கட்சியே இருக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவங்களும் நீ வந்து 2,500 கட்சி, நீ யாரா என்ன பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு 2 பேரும் ஒருத்தர் திட்டிட்டு தான் இருந்தாங்க. ஆனா 2 பேருக்குமே தெரியும், ஒருவேளை ஏடிஎம்கேக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இவங்க எவ்வளவு வாங்க போறாங்கன்னு. இப்ப அது வந்து பாத்துட்டாங்க. ஏடிஎம்கே தன்னை சற்றே அதிகமாகவும் பாரதிய ஜனதா கூட்டணியை சற்றே குறைவாகவும் மதிப்பிட்டிருக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா தன்னை மிக அதிகமாகவும் ஏடிஎம்கே மிக குறைவாகவும் மதிப்பிடவில்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்ப அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா, தன்னளவுல தன்னுடைய கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்ப காமிச்சதுக்கு பிறகு நெகோசியேஷன்ங்கிறது இன்னும் பெட்டரா இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கங்க, ஒரு உதாரணத்துக்கு இவர்கள் 2 பேரும் சேர்ந்து போட்டி இருந்தா எடப்பாடி வந்து 6 சீட்டுக்கு மேல பிஜேபிக்கு கொடுத்துருக்க மாட்டார். முன்ன காலத்துல நாங்க அப்படிதாங்க பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஒரு 6, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 6, டிஎம்டிகேக்கு ஒரு 3, ஏன்னா அவங்க தனியா இருந்தா, இல்ல நாங்க வந்து 6 கூட கொடுத்துருப்போம், ஆனா இப்ப கொடுக்க முடியாது ஏன்னா குறைஞ்சிருக்கு. அப்புறம் மீதி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க பார்த்து உங்களுக்குள்ள ஏதாவது வேணா பண்ணிக்கங்க, நான் வந்து 22ல நிக்க போறேன், அவங்க 21ல நிக்கிறாங்க திமுக, நான் வந்து 22ல நிப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்ப பாரதிய ஜனதா தன்னை எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னா, ஒரு அசெம்பிளி எலெக்ஷன்ல எங்களுக்கு நீங்க கணிசமான இடங்களை கொடுக்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க வளர்ந்துருக்கோம், இன்னும் வளருவோம், ஒரு 10 ஆண்டுகளாவது நம்ம சேர்ந்திருக்கலாம், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல முடியாது, உங்களுக்கும் வயசாயிட்டு வருது, பட் அடுத்த 10 ஆண்டுகள் நம்ம சேர்ந்து இருந்தோம்னா திமுகவை தோற்கடிக்கலாம். இல்லை என்றால் நீங்க அப்படியே இருக்க வேண்டியதான், நாங்க ஏதோ வளர்ந்துட்டு இருப்போம், நீங்க என்ன வேணாலும் ட்ரை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்துல பார்க்கும்போது தன்னுடைய கட்சியை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போயிருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமானது இந்த நெகோசியேஷன்ல. அதுக்கு இந்த லாஸ் ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. இப்ப ஆந்திரால எப்படி, ஆந்திரா வந்து மச் ஸ்மாலர் ஸ்டேட் இல்லையா, அதுல உங்களுக்கு 6 இடம் அப்படின்னு கொடுத்தாங்க, இங்க அவ்வளவுதான் கிடைக்கும், 6 இடம் இல்லைங்க அப்படின்னு. இல்ல நாங்க 6 இடத்துக்கு மேல நிக்க வேண்டியவர்கள். அதே மாதிரி அசெம்பிளி எலெக்ஷன் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா நீங்க ஒரு 20 இடம் 25 இடம்னு சொல்லுவீங்க, நாங்க அப்படி கிடையாது, எங்களுக்கு 50 இடம் கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடத்துல இருக்கோம் நாங்க அப்படிங்கறத அவங்க ப்ரூவ் பண்றாங்க. அதை அவர்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அது எப்படி போகுது அப்படின்ட்டு. இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். 2019 மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டின்னு ஒரு கூட்டணி அமைத்து 2019 மக்களவைத் தேர்தல், 2021 சட்டப்பேரவைத் தேர்தல், 2024 மக்களவைத் தேர்தல் 3க்கும் கடுகளவு கூட சலசலப்பு இல்லாம அழகா கொண்டு வந்தது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா திமுக அவர்களுடைய ஆட்சி காலங்கள்ல ஒவ்வொரு முறையும் செஞ்ச மாதிரியே மக்கள் நலத்திட்டங்களான மகளிருக்கு உதவி திட்டம், அப்புறம் கட்டணமில்லா பிறந்த பெண்களுக்கு, அதுக்கப்புறமா பெண் கல்விகளுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்திட்டு பெண்களுடைய உயர்கல்விக்கு கொடுக்கிற நலத்திட்டங்கள், இது 2 பக்கம். இது 2ஐயும் வச்சு திமுக 40-40 ஜெயிச்சிருக்கு. சோ தமிழ்நாட்டுக்கான தேர்தல் வெற்றி ஃபார்முலா இதுதானா? நல்ல கூட்டணி, மக்கள் நல திட்டங்கள். நம்பர் 1 நல்ல கூட்டணி. ஏன்னா இதே இடத்துலயே எதிர்கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன வேண்டுமானாலும் ரிசல்ட் வந்திருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வந்து அந்த கூட்டணியை மேனேஜ் பண்றதுல டிஎம்கே பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கிறது, அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளோ அல்லது மற்ற 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ 2 சீட்லாம் கொடுத்துருக்கவே வேண்டியதில்லை, கொடுத்தாங்க. தனக்கான இடங்களை குறைத்து கொண்டு அதை கொடுத்தாங்க. காங்கிரஸுக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்துருக்கவே வேண்டிய தேவையில்லை, கொடுத்தாங்க. அப்ப அது என்னத்தை காண்பிக்குதுன்னா, என்னுடைய தேவை இந்த இடத்துல எந்த விதத்துல ஒரு சுணங்களும் இல்லாமல் அத்தனை பேரும் சேர்ந்து, இன்ஃபேக்ட் அவங்க வந்து 2 இடம் கொடுக்காம ஒரே ஒரு இடம் கொடுத்தது எம்டிஎம்கே மட்டும்தான். அது கூட கொஞ்சம் முன்னாடியே ஒரு நல்ல நெகோசியேஷன் அதுவும் வச்சுக்கோ அப்படின்னு கூட அவங்க கொடுத்துருப்பாங்க. காங்கிரஸுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க, ஒரு இதற்கு முன்னாடி கொடுத்ததை விட ஒரு இடம் குறைச்சாங்கன்னு நினைக்கிறேன்.
டோட்டல் கணக்குல வரும்போது 10 தான் நினைக்கிறேன். கடந்த முறையும் 10 தான், இந்த முறையும் 10 தான் நினைக்கிறேன். எனக்கு சரியா இருந்தா. அப்படி ரொம்ப நல்ல விதத்துல வந்து அந்த கூட்டணியை மேனேஜ் பண்ணது 100% மார்க் அவங்களுக்கு அதுலயே கொடுத்துடலாம். அது அவங்களுக்கு என்னன்னா 2 விதமான அட்வான்டேஜ் கொடுக்குது. நீங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா பேசும் பொழுது நீங்க மட்டுமே உங்களுக்கு ஆதரவா பேசணுங்கிற அவசியம் இல்லை, 8 பேர் உங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க. மறுபக்கம் ஒரு கோஆர்டினேட்டடா அட்டாக் வரல, இங்கொன்று அங்கொன்றுமாக. ஒரு முத நாளைக்கு அண்ணாமலை பேசுவாரு, ஒரு 3 நாள் கழிச்சு எடப்பாடி பேசுவாரு, மற்றவர்கள் யாரும் ஒண்ணுமே பேச மாட்டாங்க. வேற இவங்கெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே ஆதரவாக ஒரு 5 பேர் பேசியிருப்பாங்க இந்த சைட்ல. சோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பலம் ஒண்ணு கொடுத்தது. அப்புறம் தேர்தல் அவர்களை வெல்ல வைப்பது, நீங்க வந்து இடம் கொடுத்துட்டா இனிமே நீங்களே பாத்துக்கங்க, டிஎம்கே கேடர் கிரவுண்ட் லெவல்ல நின்று அவர்களுக்கு அந்த இடத்தை வெற்றி பெற வைத்தது. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்ததாக மக்கள் நல திட்டங்கள். யார் வந்து ஆட்சியில இருந்தாலுமே பொதுவாக தமிழகத்துல மக்கள் நல திட்டங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மக்கள் நல திட்டத்தை அவர்கள் செய்வதற்கான ஒரு காரணம் ஆக்சஸ் டு கேஷ். அவர்கள் ஓரளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டை போடக்கூடிய மாதிரியான ஒரு இடத்துல தமிழகம் இருக்கு. ஓன் ரெவென்யூ வருது, கடன்கள் வாங்குறாங்க, மற்றபடி டெவல்யூஷனரி பணம் வருது. அதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்களால வந்து மாதம் 1000 ரூபாய்ங்கிறது வேற இந்தியாவில வேற யாருமே பண்ணல. ஒண்ணும் 500 ரூபாய் திட்டம் வேற இடங்கள்ல பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட அவ்வளவு அந்த அளவுக்கு பணம் கிடையாது. ஆனா இவர்கள் கையில 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய மாதிரியான நிதிநிலை இருக்கு. ஏதோ ஒண்ணு நிறுத்த வேண்டியிருக்கு, ஏதோ ஒண்ணு சேர்க்க வேண்டியிருக்கு. ஆனா அதை கண்டினியூஸா நடத்துறதுக்கான அந்த திறமை இருக்கு. சோ அது எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு கிளவர் மேனேஜ்மெண்ட். அவர்கள் மேல 1000 குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லலாம், அதெல்லாம் வேற, அது எல்லா எதிர்கட்சிகளும் சொல்லக்கூடியதுதான். ஆனால் மக்களை பொறுத்தவரை எதிர்ப்பு ஓட்டுகளும் இருக்கு, அதை நம்ம கவுண்ட் பண்ண போறோம். நாளைக்கு இந்த திமுக வாங்கிய ஓட்டு எவ்வளவு, மற்ற எதிரிகள், அது வந்து ஒரு எதிர்கட்சி மட்டும் இல்ல, 1, 2, 3 அப் டு நம்ம மற்றவர்களையும் விட்டுட்டு ஏடிஎம்கே, பிஜேபி அண்ட் நாம் தமிழர், அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா பல இடங்கள்ல அந்த கூட்டுத்தொகை வந்து இதோட ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அதிகமான எண்ணிக்கை வெளியில போனாலும் அது எலக்டரல் அந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட், அதை நம்ம எடுத்துட முடியாது. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்பாக தேர்தலை நடத்தி அதுல வெற்றி பெறுவது அப்படிங்கிறதுல வந்து மாஸ்டர்ஸ். அது கொஞ்சம் கூட அதுல குறையில்லை. ஆனால் இது தோற்கடிக்க முடியுமா இந்த குழுவை அப்படின்னா கட்டாயமா முடியும். அதற்கு நீங்க முதல்ல அவர்கள் பண்ணிருக்கிற அந்த எலக்ட்ரல் அரித்மெட்டிக் நீங்க பண்ணணும். அதுக்கு பிறகுதான் பரப்புரை, அது இது கிரவுண்டு எல்லாமே. நீங்க கொடுக்கக்கூடிய உங்களுடைய கம்பைன்ட் மேனிஃபெஸ்டோ அதெல்லாம் ரெண்டாவதா வருது. முதல்ல உங்கள்ட்ட நம்பரே சரியில்லாம, கூட்டே சரியில்லாம இருக்கும் பொழுது நீங்க எப்படி அவர்களை வந்து எண்ணிக்கையில போய் அவர்களை தோற்கடிக்க போகிறீர்கள்? அடுத்த 2 நாள்கள்ல நிறைய பரபரப்பான செய்திகள் வரும்னு நினைக்கிறேன். யாரு என்ன அலையன்ஸ்க்கு ஜம்ப் ஆறாங்களா, குதிரை பேரம் நடக்குதா என்னன்னு தெரியல. குதிரை பேரம் பெரும்பாலும் நடக்காது. எனக்கு என்னவோ வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ ஆட்சி அமைச்சிரும். அந்த ஆட்சியில் அப்பப்ப சலசலப்புகள், சிக்கல்கள், எது முதல்ல செய்யறது எதை ரெண்டாவது செய்யறதுங்கிறதெல்லாம் இருக்கலாமே தவிர ஆட்சி அமைப்பதில் பெரும்பாலும் பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்கிறதா நினைக்கிறேன். பார்க்கலாம் அடுத்து என்ன இருக்குன்னு. நிச்சயமா வேற ஒரு நிகழ்வுல நம்ம சந்திக்கலாம். உங்களுடைய நேரங்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி.